अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि हम्दन दाइमन अबदा वल्हम्दुलिल्लाहि सुम्मा अल्हम्दुलिल्लाहि अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अला मा कान युहिबुनी अल्हम्दुलिल्लाहि सुम्मा सलातु बिमहमूदि सलाति अला मुहम्मदिन मुस्तफा मिन खैरतिल्लाहि या सय्यदी या रसूलल्लाह खुद बियदी माली सिवाक वला अलवी ला अहदी वान्त नूरुल हुदा फी कुल्ली कायनतिन वान्त सिर्रुन नदा या खैर मुअतमदी या सय्यदी सनदी गौथी व या मददी कुल्ली ज़हीरन अलल आदाई बिल मददी मुजीर इज़दी व खुद बियदी मदा मददी खलीफतुल्लाहि फीना मुहियती या साहिबन नाहूरि कुल्ली नासिरी बिस्सम'i वल अज़ा व हुस्निल बासिरी व बितूल उम्रिन ला बिउम्रिन क़ासिरी या मजमअल खैराति अब्दुल क़ादिरी रिज़वानु रब्बिल आलमीन समदी अनिल वलिय्यिन नाहूरिल मरकदी या रब्बना या रब्बना या रब्बना या रब्बी सल्लि अला नबी मुहम्मदी। பாடி முனீருல் ஹுதா மதரசாவில் நடைபெறக்கூடிய நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முபாரக்கான உருஸ் நிகழ்வில் கணியத்திற்குரிய தலைவர் முனீருல் ஹுதா மதரசாவினுடைய ஆசிரியர் என் அன்பிற்குரிய சகோதரர் மௌலவி அஸாருதீன் கலீமி ஆமிரி ஹதரத் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கக்கூடிய வாடி ஜும்மா மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே, முனீருல் ஹுதா அரபி மதரசாவின் நிர்வாகிகளே, துவக்கமாக அத்தராம் கோரிய ஆபில் அஹ்மது பிலால் அவர்களே, அற்புதமான தமிழில் ஆழமான வரலாறுகளோடும் வரவேற்புரை நிகழ்த்திய கணியத்திற்குரிய விருந்தகிரி ஆஜி ஷாவுல் ஹமீது ஆட்சி அவர்களே, துவக்கமுறை நிகழ்த்திய இருவரும் உலமாக்கள், என் அன்பிற்குரிய மௌலவி ஆபில் அப்துல் காதிர் சமதானி ஹதரத் அவர்களே, மௌலவி ஆபில் மன்சூர் அலி சிராஜி ஹதரத் அவர்களே, இந்த நிகழ்வில் வந்து சென்றிருக்கக்கூடிய என் அன்பு நண்பர்கள் மௌலவி முகமது அமீனுddin சிராஜி ஹதரத் அவர்களே, மௌலவி அப்துல்லா அன்தாபி ஹதரத் அவர்களே, நன்றியுரை நிகழ்ந்து இருக்கக்கூடிய முனீருல் ஹுதா அரபி மதரசாவினுடைய பொருளாளர் சீனி மதனவீரான் அவர்களே, இங்கே வருகைந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, திரைமறைப்பிலிருந்தும் அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, நம் அனைவர் மீதிலும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருள் பெருங்கருணை பிரவாகமாக பொங்கி போயிருக்குமாக. அவனின் அருள் வடிவாம் நம் இறுதி தூதர், நம் இதயங்களில் வாழும் இதய வேந்தர், ஈருலகிலும் நம்மை ரட்சிக்கக்கூடிய இரட்சகர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அருள் நிறைந்த சியாரத்தும் ஷஃபாஅத்தும் நம் யாவருக்கும் நசீபாகுமாக. வலிகள் நாதரின் இனிய துஆக்கள் என்றென்றும் நம் யாவர் மீதிலும் நிலவட்டுமாக. என்ற நாயகத்தின் பெயரால் இங்கே நாம் ஒன்று கூடி இருக்கிறோமோ, அந்த நாகூரின் நாயகம் குதுபுல் மஜீத், கஞ்ச ஷவாயி, கஞ்ச பக்ஷ்
கிருபா கடாட்சம் நம் யாவர் மீதிலும், நம்மை சார்ந்தோர் மீதிலும், நம் சந்ததிகள் மீதிலும் நிலவட்டுமாக. அல்லாஹ் அவர்களின் பொருட்டால் நம் பாவங்களை மன்னித்து அவனின் அருள் பார்வையால் நம்மை பார்த்து அவனின் அருள் போர்வையில் அல்லாஹ் நம்மை இணைத்துக் கொள்வாராக. கணியத்திற்குரிய பெருமக்களே, நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உருஸ் விழாவில் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றாலும் இந்த மதரசாவில் இந்த மஜ்லிஸிற்குள் நான் வந்ததற்கு பிறகு வருவதற்கு முன் இருந்த மனநிலை வேறு, உள்ளே வந்ததற்கு பிறகு உள்ள மனநிலை வேறு. ஒன்று, முனீருல் ஹுதா மதரசா என்று அந்த பெயரை எனக்கு சொன்ன போது, மதரசாவில் விழா என்று சொன்ன போதே, அதற்காக என்னை அழைத்த போதே, அப்போதே எனக்கு உள்ளத்தில் ஒரு வானவெளியிலே சிறகடித்து பறக்கிற அந்த பறவையினுடைய அந்த சிலாகிப்பு, ஒரு சிலிர்ப்பு என் உடலிலே ஏற்பட்டது, உள்ளத்திலே ஏற்பட்டது. என்ன காரணம் என்றால், அரபி மதரசாவை முடித்துவிட்டு நான் வெளி உலகில் கால் பதிப்பதற்கு சில தினங்களுக்கு முன்னால், கடைசி நாட்கள், ஒரு ஆலிமாக வெளியிலே போக வேண்டும். அதற்கு முன்னர் மதரசாவினுடைய கடைசி தேர்வு, ஆண்டு இறுதி தேர்வு மதரசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்வில் நான் மாணவனாக தேர்வு எழுதி கொண்டிருக்கிறேன். அப்போது மதரசாவில் தேர்வு கண்காணிப்பாளராக முஸ்லிம் இருக்கிற ஒரு உஸ்தாத் தேர்வு அறையில் என் அருகாமையில் வந்து, அபூதாலிர் உங்களை பார்க்க ஆளுக்கு வந்திருக்கிறாங்க, போகன்னு சொல்றாங்க. நான் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறோம், உங்க பார்க்க வந்திருக்கிறாங்க, போக. அதபடி தேர்வில் இருந்து தேர்வு எழுதி கொண்டிருக்கிற ஒரு மாணவனை ஒரு ஆசிரியர் எப்படி வெளியில போக சொல்லுவாங்க? திரும்ப வந்து தேர்வு எழுத எப்படி சொல்லுவாங்க? அதை எப்படி ஒரு ஆசிரியரே வந்து சொல்வார்கள்? இத்தனை கேள்விகளோடு நான் தேர்வு காலத்திலிருந்து வெளியிலே வந்து போய் பார்த்தால், அழைக்க வந்தவர்கள், என்னை பார்க்க வந்தவர்கள் அப்படி ஒரு பெருந்தகை என்பதாலே உஸ்தாது கூட சென்று வாருங்கள் என்று அனுப்புகிறார். தேர்வில் இருந்து, தேர்வு அறையிலிருந்து வெளியே வருகிறார். வந்தால் உஸ்தாத்மார்கள் இருக்கக்கூடிய அந்த அறையிலே கணேசத்துக்குரிய மௌலானா அல்லாமா அப்துல் காதிர் மிஸ்பாஹி பாதில் ஜமாலி முனீருல் ஹுதா மதரசாவுடைய உஸ்தாதுகள் தனியாக வந்திருக்கிறார். அவர்களை அழைத்து முசாபஹா செய்து ஆலிங்கனம் செய்து அவர்கள் சொன்னார்கள், உங்களை முனீருல் ஹுதா மதரசாவில் மேராஜ் பயானுக்காக அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்போது நான் மாணவன், என்னை அழைக்க இத்தனை பெரும் ஒரு பெருந்தகையா வர வேண்டும்? அது அவர்களுடைய பெருந்தன்மை. அப்போதும் கூட அன்றைக்கு மேராஜுடைய நாளில் நான் ஊருக்கு காயப்பட்டினத்திற்கு போக வேண்டிய நிலையிலும் இருக்கிறேன். எப்படி இதை நான் அதிலிருந்து அவர்களிடத்தில் எத்தி வைப்பது? இந்த சூழ்நிலையில் அதற்கு அவர்கள் என்ன ஏன் யோசிக்கிறீர்கள் என்கிறார்கள். இல்லை, நான் காயப்பட்டினத்தில் மறுநாள் காலையிலே மேனராஜுடைய பயான் ஊரில் இருக்க வேண்டும். நீங்கள் இரவு இங்கே பேசி முடித்து விட்டு உங்களை நாங்கள் கோயம்பேட்டிலே கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டு விடுகிறோம், நீங்கள் கவலைப்படுங்கள் என்கிறார். அப்படி ஒரு வலியுறுத்தி அழைக்கப்பட வேண்டிய அளவிற்கு ஒன்றுமில்லை நான். ஆனால் அதற்கு அவர்களுடைய அன்பு கட்டளை எடுத்து அல்லாஹ்வின் அருளாலே அழைத்து வந்து பேசிவிட்டு சென்றேன். எதற்காக சொல்கிறேன் என்றால், என்னுடைய இந்த தீர்ப்பணி பிரச்சாரம் துவங்கியது முனீருல் ஹுதா மதரசாவில் இருந்து என்பதை நன்றியுணர்வோடு நான் இங்கே பதிவு செய்கிறேன்.
நீர் என்றாலே அந்த பிரகாசம் பிரவாகமாக எடுக்கக்கூடிய இடம். அல்லாஹ் நல்லவர். அல்லாஹ் இங்கிருந்து அந்த பேரொழியை, அந்த நூரை இங்கிருந்து வெளிவர செய்தார் என்ற ஒரு நன்றி உணர்வோடு நான் மீண்டும் வருகிறேன். கணியத்திற்குரிய அப்துல் காதர் ஹஜ்ரத் அவர்களே, அவர்கள் வீட்டிற்கு சென்று நான் பல முறை சந்திக்க சென்றிருக்கிறேன். அதில் ஒரு முறை கடைசியாக நான் சந்தித்தது ஒரு மகரிபுக்கு பிறகு. அவங்க வீட்டு வாசல்ல நின்று ஹஜ்ரத் இருக்கிறாங்களான்னு கேட்டேன். வீட்டிலே உள்ளவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாத நிலையில் ஆமா இருக்கிறாங்க, நீங்க யாருன்னு கேட்டாங்க. காரணம் என்னவென்றால் மகரிபுக்கு பிறகு ஹஜ்ரத் அவர்கள் விருது ஓதுவார்கள், யாரையும் சந்திக்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் என்னுடைய நிலை, நான் ஒரு வேலையாக ஊருக்கு கடையூருக்கு சென்றிருக்கிறேன், ஹஜ்ரத்தை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் நீங்க வேணுமானால் போய் இப்படி அபுதாய் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க, அவர்கள் அழைத்தால் நான் வருகிறேன், இல்லையானால் திரும்ப போயிருக்கிறேன். அவர்கள் சொல்லிவிட்டு உள்ள வர சொல்றாங்கன்னு சொன்னாங்க. நேர மாடிக்கு சென்று அதற்கு அவர்களோடு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அமர்ந்து பேசிவிட்டு இறங்கி கீழே வரும்போதுதான் அவருடைய மகன் கல்வத் மௌலவி சொன்னார், இந்த நேரத்தில் தந்தை தகப்பனார் யாரும் பேச மாட்டாங்களே, யார் வந்திருக்கிறான்னு தெரியலையேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க தான் அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் அவர்களை நான் கடைசியாக பார்க்க கிடைத்த பாக்கியம். அப்படி பார்க்க கிடைத்த பாக்கியத்தில் ஒரு காரணம் உண்டு. அப்போது பேசிக் கொண்டிருக்கிற போது அவர்கள் எனக்கு சொன்ன ஒரு தகவல், அவர்களுடைய அந்த ஆன்மீகத்தினுடைய அந்த தேவை பருகுவதற்காகத்தான் நான் அவர்களை தேடி தேடி செல்வேன். ஒரு இரவு அவர்களுடைய வீட்டிற்கு அருகாமையிலே உள்ள பள்ளிவாசலில் சிறப்புரை பயான் முடித்து இரவு 10 மணிக்கு பிறகு அதற்கு அவர்கள் வீட்டிற்கு போகிறேன். அவர்கள் சொன்னார்கள், உங்களை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், நீங்க வந்துட்டீங்களே, நான் தானே வந்து சந்திக்க வேண்டும் என்று சொன்னேன். அப்படி தேடி போய் சந்திப்பதற்கு காரணம், வண்டுக்களாக உலகெல்லாம் சுற்றிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இது போன்ற மலர்களும் மலர் தோட்டங்களும் கிடைக்கிற போது அவற்றில் அமர்ந்து அந்த ரசங்களை எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கிறது. ஏன் சொல்கிறேன் என்றால், அப்படிப்பட்ட மலர்கள் இன்று விழுந்து கொண்டிருக்கின்றன. தேன்களை, ஆன்மீக தேன்களை தர வேண்டிய தந்து கொண்டிருக்கிற மலர்கள் அதன் செடிகளில் இருந்து விழுந்து கொண்டிருக்கிற துர்வாக்கிய சூழ்நிலையில் இருக்கிற போது இது போன்ற மகான்களை சந்திக்க கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கணியத்திற்குரிய மாணவர் அப்துல் காதர் சமதானி இருந்தவர்கள் தங்களுடைய உரையில் சொன்னது. அல்லாஹ்வே சொல்கிறான், மோமின்களே இப்படிப்பட்ட சாதனைகளோடு சேர்ந்து கொள்ளுங்கள். அப்படி ஹஜ்ரத் அவர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, அப்துல் காதிர் என்ற பெயர் இருக்கிறதே, அது நிஜமான முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோரிட்ட பெயர் அப்துல் காதிர். அவர்கள் நிஜமான பாதுஷா நாயக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோரிட்ட பெயர் அஸ்ஸையீத் அப்துல் காதிர். இப்படி ஏராளமான மகான்களின் பெயர் அப்துல் காதிர் அப்துல் காதிர் என்றே இருக்கிறார். வனமுறை மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹ் சுல்தான் அப்துல் காதிர், காயப்பட்டணம் ஷேக் அப்துல் காதிர் தைகா சாஹிப் வலியுல்லாஹ், கீழக்கரையிலே சையீத் அப்துல் காதிர் தைகா சாஹிப் வலியுல்லாஹ், மௌலல் கௌம் சையீத் அப்துல் காதிர் கல்வத் நாயகம், இப்படி எத்தனை மகான்கள் அப்துல் காதிர் அப்துல் காதிர். அதில் அவர்கள் கூடுதலாக சொன்ன ஒரு செய்தி, 4ஆம் வானத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களின் பெயரும் அப்துல் காதிர் என்பதுதான் என்று ஹஜ்ரத் அப்துல் காதிர் சொல்றாங்க. இந்த நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உருஸ் நிகழ்வையொட்டி நான் வெளியிட்ட வள்ளல் நாகூர் நாயகத்தின் நல்வாழ்வும் வழிகாட்டலும் என்கிற இந்த நூலில் இந்த செய்தியை நான் பதிவு செய்து வருகிற போது ஒரு வரலாற்று உண்மை பதிவு செய்ய வேண்டும் என்கிற காரணத்தாலேயே இந்த தகவலை எனக்கு தந்தவர்கள் கம்பம் அம்பாநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சீரமிகுந்த சீடர் கடையநல்லூர் செய்து அப்துல் காதிர் ஹஜ்ரத் அவர்கள் தான். அல்லாஹ் அவர்களுடைய கபரை ஒளிவு பிரகாசமாக்கி வைப்பானாக என்று இந்த நூலில் நான் பதிவு செய்திருக்கிறேன். அப்படி இந்த மஜ்லிஸில் சங்கைக்குரிய அப்துல் காதிர் ஹஜ்ரத் அவர்களுடைய நினைவுகளோடு உரையாடினார். ஆனால் வரவேற்புரை நிகழ்த்திய கண்ணியத்திற்குரிய பெருந்தகை ஷாவுல் ஹமீத் அவர்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால வரலாற்றை ஒரு 5 நிமிடத்தில் விதைகளை விதைப்பது போல விதைத்தார். நம்முடைய உள்ளங்களில் அவை விதையாக புதைத்துக் கொள்ள வேண்டும், அதுதான் விருட்சமாக வேண்டும். பாடியை பற்றி அவர்கள் சொன்னார்கள், சுன்னத்துல் ஜமாத்துடைய பூமி என்று. அவர்கள் வீட்டிலே நடைபெற்ற ஒரு மஜ்லிஸில் நான் இப்படி சொன்னேன், இந்த ஊருக்கு பாடி என்று பெயர் எதற்கு வந்தது என்று தெரியாது, நாம் வேண்டுமானால் இப்படி வைத்துக் கொள்ளலாம், ஒருவேளை அதுவே காரணமாகவும் அமையலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழ் பாடி கோலைய குருநாதர் ரவுதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் புகழ் பாடி நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் புகழ் பாடி ரமலான் மாதத்தில் பதில் சஹாபாக்களின் புகழ் பாடி 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 அவர்களின் புகழ் பாடி வானம் பாடியாய் இந்த பாடி படிப்படியாய் ஆசனவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அந்த ஞான கோட்டையை ஏறுவதற்கான படியாய் இந்த பாடி அமைகிறது என்று எடுத்துக்கொள்வோம். அப்படி இளைஞர்களை கட்டி அணைத்து அவர்களை வழிநடத்துகிற இது போன்ற பெரியவர்கள் கிராமங்கள் தோறும் இருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் இளைஞர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வயோதிகம் காரணமாக இருந்தாலும், அவர்களுடைய மூக்குநிலை காரணமாக இருந்தாலும், அல்லது அவர்களுடைய நோய்கள் காரணமாக இருந்தாலும் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட மூத்தவர்கள் முதியவர்கள் நம்முடைய உற்றங்களிலே இல்லையானால், நம் சுற்றங்களில் இல்லையானால் நம்முடைய எதிர்காலத்தினுடைய நிலை மிக கேள்விக்குறியாக போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட பெரியவர்களிடமிருந்து வரலாறுகளை கேட்டு பெற்று அவற்றை வரலாற்று பதிவுகளாக ஆவணங்களாக பதிவு செய்ய வேண்டும். முந்தைய காலங்களில் எல்லாம் கல்வெட்டுகள் இருந்தன. இன்றைக்கு வரலாறு எடுத்துக்கொண்டால் இந்தியாவிற்குள் இஸ்லாம் வந்த வரலாறு, தமிழகத்திற்குள் இஸ்லாம் வந்த வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் அவையெல்லாம் கல்வெட்டுகளின் மூலமாகத்தான் இன்றைக்கு ஆவணங்களாக பதியப்படுகின்றன. ஆனால் இன்றைக்கு அவற்றையெல்லாம் கடந்து நம் கைகளிலே, எல்லோருடைய கைகளிலும் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் மொபைல் இருக்கிறது. வீடியோ கேமரா இல்லாத மொபைல்கள் இல்லை. முழுமையாக அவர்களோடு நாம் நேரங்களை செலவு செய்து அந்த வரலாறுகளை அவர்களை பேச வைத்து அவற்றை பதிவு செய்து அவற்றை இன்றைக்கு இணையதளங்களில் பதிவேற்றம் செய்து விட்டோமேயானால் நாளைய உலகிற்கு இந்த நாயகர்களின் வார்த்தைகள் வழிநடத்தும் வழிகாட்டலாக அமையும். ஒரு நாகூர் நாயகத்தினுடைய உருஸ் சென்னையினுடைய
நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? இந்தியாவுடைய வடமாநிலத்திலே மாணிக்கப்பூர் என்கிற உத்தரப்பிரதேச மாவட்டத்திலே பிறந்தவர்கள், அந்த மாநிலத்திலே பிறந்தவர்கள். அப்படி பிறந்து அங்கிருந்து வந்து நாகப்பட்டினத்தில் நாகூரிலே மறைந்து வாழ்கிறார்கள். அவர்களுக்கு பாடியிலே உருசு நடக்கிறது. நேற்று அம்பத்தூரிலே நடந்தது, முந்தைய நாள் ராயபுரத்திலே நடந்தது, ராயப்பேட்டையிலே நடக்கிறது, ஆவடியிலே நடக்கிறது, அண்ணனூரிலே நடக்கிறது, சென்னையிலே பல வீடுகளிலே நடக்கின்றன, பல பகுதிகளிலே நடக்கிறது, புதூரிலே நடந்தது. இது சென்னையிலே மட்டுமல்ல, இதையும் தாண்டி பல மாவட்டங்களில் அவர்களுடைய வீடுகளில், இல்லங்களில், கடைகளில், கம்பெனிகளில் கொடிகளை ஏற்றி, மோடி செடிகளை ஓதி, சந்தனங்களை கொடுத்து, அதற்காக உணவுகளை பரிமாறி, எதற்காக? யாரவே அந்தந்த பகுதியிலே உள்ள வழிமார்களுக்கு உருஸ் நடக்கிறது. சென்னையிலே மோதி பாபா ரலியல்லாஹு அவர்களுக்கு உருஸ் நடக்கும். சையத் மூசா ஷா காதிரி ரலியல்லாஹு அவர்களுக்கு உருஸ் நடக்கும். ஆனால் நாகூர் நாயகத்தின் விழா நானிலெங்கும் நடக்கிறது. என்ன காரணம்? நாகூர் ஷரீஃபிலே மட்டுமல்ல, தமிழகத்திலே மட்டுமல்ல, நாடு கடல் கடந்த நாடுகளிலே, இலங்கையிலே, கல்முனையிலே கடல் அலை அடிக்கிற அந்த அலைவாய் கடலோரம் அழகாக எழுந்திருக்கிற மினாரா, நாகூர் நாயகத்தினுடைய நாகூர் மினாராவை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அவர்களுடைய தர்பாருக்கு உள்ளாரே சென்றால் எஜமான் பாதுஷா நாயகத்தினுடைய மசார் ஷரீஃபை போன்று நினைவிடம் அப்படி அமைத்திருக்கிறார்கள். அங்கே நிற்கிற போது நாகூர் நாயகத்தின் தர்பாரில் நின்றால் எப்படியோ அப்படி ஒரு சிலிர்ப்பு நம்முடைய உள்ளங்களில் அந்த மின்சாரம் பாய்கிறது. இலங்கை கல்முனையிலே, இலங்கையிலே தப்தர் ஜீலானி என்ற அந்த பிரமாண்டமான அந்த மலை மீது சென்றால் நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில்லா இருந்த இடம் அங்கே பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரில் நாகூர் நாயகத்தின் பெயராலேயே மஜ்லிஸ் அமைக்கப்பட்டு உருசல் நடத்தப்பட்டு அங்கிருந்துதான் கொடிகள் வந்து அந்த கொடிகள் தான் அந்த பிரமாண்டமான மினாராக்களிலே ஏற்றப்படுகின்றன. மலேசியாவிலே பினாங்கிலே நாகூர் நாயகத்தின் பெயராலே தர்கா ஷரீஃப் இருக்கிறது. அதன் கட்டிட அமைப்பு நாகூர் ஷரீஃபை யதார்த்தமாக பார்ப்பது போலவே அப்படியே இருக்கிறது. பிரதான வீதியிலே, பினாங்கிலே பிரதான வீதியில் நாகூர் தர்கா என்று இருக்கிறது. நமக்கு என்ன ஒரு ஆச்சரியம், பல இடங்களிலே உருஸ் நடக்கும், பல வழிமார்களுக்காக நடக்கும். ஜமாத்தில் ஒவ்வொரு மாதம் மக்கள் ஊரிலே இருக்கிற தாதா சிந்தா சாஹிப் மதார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக நடக்கிறது. அவர்கள் அங்கே இருக்கிறார்கள், இங்கே நடக்கிறது. ஆனால் நாகூர் ஷரீஃப் தர்காவை போலவே ஒரு கட்டிட அமைப்பு இருக்க வேண்டும், அதை போலவே மினாரா இருக்க வேண்டும். இப்படி சிந்திக்கிற அளவிற்கு அந்த உள்ளங்களில் ஊடுருவிய சக்தி எது? அப்படியே அமைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த தோற்றத்தை நினைவுபடுத்துவதற்கான காரணம் எது? பர்மாவிலே அன்றைக்கு ரங்கூன், இன்றைக்கு எங்கூன் என்று அழைக்கப்படுகிற எங்கூனிலே பாதுஷா நாயகத்தின் பெயரான உருஸ் இப்படி உலகெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே. அப்படி அவர்களின் உள்ளங்களை ஊடுருவிய அந்த சக்தி எங்கிருந்து புறப்பட்டது? அங்கே அந்த சக்தி எதனாலே ஏற்பட்டது என்கிற அந்த வரலாறுகள் எல்லாம் வாழும் தலைமுறையினர்களுக்கு வேண்டுமானால் ஓரளவு தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. வரும் தலைமுறையினர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த முனிமுதா மதரசால உருஸ் நடக்கிறது என்று சொன்னால், அதை ஷாவலி ஆகியவர்கள் சொன்னது போல காஜா நாயகத்தினுடைய உருஸ் நடக்கிறது, மௌலித் ஷரீஃப் ஓதப்படுகிறது,
பள்ளிவாசலிலே கூட அதை நாங்கள் அஜெண்டாவிலே வைத்திருக்கிறோம். வக்ஃப் நாமாவிலே மௌலிது ஷரீஃப் ஓதப்பட வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறோம் என்றார்களே, இன்றைக்கு பள்ளிவாசல்கள் எல்லாம் இப்படி பாதுகாக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். பள்ளிவாசலுடைய நிர்வாக விதிகள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பள்ளிவாசலுடைய வக்ஃப் நாமாக்கள் இப்படி பதிவு செய்யப்பட வேண்டும். பள்ளிவாசல்கள் என்பது இறைவனை தொழுதுவிட்டு போவதற்கான இடம் மட்டுமல்ல. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மௌலிது ஷரீஃப் ஓதப்படுவதற்கான தலங்கள் பள்ளிவாசல்கள். அப்படித்தானே மஸ்ஜித் நபவியிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் நபவியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் ஓதினார்கள் சஹாபிகள். முந்தைய நபிமார்களின் புகழ் ஓதினார்கள் சஹாபிகள். பதில் சஹாபிகளுடைய புகழ்களை ஓதினார்கள் சஹாபிகள். அப்படி பள்ளிவாசல்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் இறை நேசர்களுடைய புகழ் பாடக்கூடிய இடங்களாக மஸ்ஜிதுகள் அமைய வேண்டும் என்பதை நினைவில் வைக்கிறது. அதற்கு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து மௌலிது ஓதுவது, பள்ளிவாசல்ல உட்கார்ந்து தான் சலாம் ஓதுறோம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி தொழுகையில ஓதுறோமே, சலாம் எங்க ஓதுறோம்? பள்ளிவாசல்ல தானே. இமாம் மெஹ்ராபில் நின்று ஓதுகிறார், மிம்பரில் நின்று ஓதுகிறார். அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லாமல் தொழுகை இல்லை, பாங்கு இல்லை, இகாமத் இல்லை, குத்பா இல்லை, எதுவும் இல்லை. அப்படி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று விட்டு விடுகிறோமா? இல்லை. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், நம்மீதும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களான சாலிஹீன்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும் என்று ஒவ்வொரு தொழுகையிலும், அது சுன்னத்தான தொழுகையாக இருக்கட்டும் ஃபர்தான தொழுகையாக இருக்கட்டும், ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்வின் தூதருக்கும் சலாம் சொல்லி அல்லாஹ்வின் நேசர்களுக்கான வழிமாறுகளுக்கும் சலாம் சொல்லக்கூடிய இடமாக அல்லாஹ் பள்ளிவாசல்களை அமைத்து வைத்திருக்கிறார். அதனால பள்ளிவாசல்கள் அப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இஸ்லாம் இந்த மண்ணில் வேரோடு இருக்கிறது என்றால் அதற்கு யார் காரணம்? இந்த மண்ணிலே இஸ்லாத்தை கொண்டு வந்து தந்தவர்கள் யார்? வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது கபலையாளர் மதுஹர் ஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வந்து ஃபகீர்கள், அவர்களால் இந்த மண்ணுக்குள்ளாக இஸ்லாம் வருகிறது. இதை நாம் எழுதவில்லை, ஆய்வு நாம் பேசவோ சொல்லவோ இல்லை, ஆய்வு செய்து சகோதர சமுதாய மக்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். ராகவன் என்று ஒரு சகோதரர், வயது மூத்தவர், பெங்களூருக்கு அருகாமையிலே ஓசூரிலே உள்ளவர், தென்னகத்து ஃபகீர்கள் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். கபலையாளர் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இந்த மண்ணுக்குள்ளாக இருக்கிறார்கள், இஸ்லாம் எப்படி வேரூன்றியது என்று எழுதுகிறார். அப்படி இந்த மண்ணில் பெறக்கூடிய ஒரு பெரும் பேரு வாக்கியம் ஹிதாயத், தீன், ஈமான் என்கிற எழுச்சியை, அந்த தீபத்தை ஏற்றி வைத்தவர்கள் யார்? இறைநேசர்களான சூஃபிகள் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். மதீனா ஷரீஃபிலிருந்து புறப்பட்டு அஜ்மீர் ஷரீஃபிற்கு வந்து சேர்ந்துகிற வழியில் கிட்டத்தட்ட 90 லட்சம் பேருக்கும் அதிகமானவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய தீபத்தை அவர்களின் இதயங்களில் ஏற்றி வைத்த அஜ்மீரின் பேரரசர் ஷாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்ததல்லவா தீனின் தாவத்? அவர்கள் ஒன்றும் விளம்பர வெளிச்சங்களோடோ வீடியோக்களில் வெளிச்சங்களோடோ பிரசுரங்களால் பிரச்சாரங்களால் நாங்கள் இத்தனை பேரை தாவத் செய்திருக்கிறோம் என்று அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை, பட்டியலிடவில்லை. அவர்கள் செய்த அந்த தாவத் இன்றைக்கு நாம் முஸ்லிம்களாக இருப்பதற்கு காரணம். அப்படி இன்றைக்கும் அந்த தீபத்தை, அது இன்றைய காலத்தினுடைய சுழற்சியில் அல்லது காலத்தினுடைய சூழ்ச்சியில் அணைந்து போகாமல் அந்த தீபத்தை காத்து வைத்திருக்கக்கூடிய
செய்யக்கூடியவர்கள் யார்? வலிமார்கள். அவர்களில் நாகூரின் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நீதிக்குரிய மௌலானா அப்துல் காதர் சமதானி ஹஜ்ரத் சொன்னார்களே, ஹம்சார ரௌலக மின் ஷரீஃபின் காபிரி மின் ஆலிமின் நௌ ஃபாதிலின் நௌ தாஜிரி ஹத்தா நஸாரா பல் பராமன் ஹாசிரி யா முபதிலல் ஹாதி அபதல் காதிரி. பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜியாரத் செய்ய யாரெல்லாம் வருகிறார்கள்? பெரும் பெரும் பெரியோர்கள் எல்லாம் வருகிறார்கள். பெரியோர்கள் என்றால் நாம் போய் அங்கு நின்றால் நம் கண்களுக்கு தெரியாத பெரியோர்கள், இறைநேசர்கள், வலிமார்கள் அவர்களை ஜியாரத் செய்ய வருகிறார்கள். வானவர்கள் வருகிறார்கள், ஜின்னினங்கள் வருகின்றன. வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல வலிமார்கள், ஷேகுமார்கள், சூஃபிகள் வந்து அவர்களின் வாசலில் இருந்து புன்னகைத்து விட்டு போகிறார்கள். மக்கள் ஜன சமுத்திரத்தில் தாங்கள் வந்ததே தெரியாமல், அதற்கான அடையாளங்களே இல்லாமல் அப்படியே நின்று பார்வையால் புன்னகைத்து விட்டு போகிற வலிமார்கள். மின் ஆலிமின் நௌ ஃபாதிலின் நௌ தாஜிரி, பெரும் பெரும் ஆலிம்கள், உலமாக்கள் அங்கே வந்து எஜமான் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தர்பாரில் ஜியாரத் செய்ய வருகிறார். அதனால நாகூர் ஷரீஃபிலே சாபுமார்களோடு பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு கட்டத்தில் நான் இப்படி சொன்னேன், நாகூர் ஷரீஃபில மீலாது விழா என்பது ரபியுல் அவ்வல் மாதத்தில் மட்டுமல்ல, ஒரு ரபியுல் அவ்வல் மாதத்தில் தொடங்கி அடுத்த சஃபர் மாதத்தினுடைய கடைசி வரையிலும் நடக்கும். ஒரு ரபியுல் அவ்வலினுடைய துவக்கத்தில் தொடங்கி சஃபர் மாதத்தின் கடைசி வரை வருடம் முழுவதும் அங்கே விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சின்ன சின்ன பகுதிகளிலே தைக்காக்களின் மூலமாக, சங்கங்களின் மூலமாக, மதரசாக்களின் மூலமாக, அவரவர்களுடைய வீடுகளின் மூலமாக, ட்ரஸ்ட் அறக்கட்டளைகளின் மூலமாக இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது வருடம் முழுவதும். அதற்காக உரை நிகழ்த்த உலமாக்கள், தமிழகத்தினுடைய உலமாக்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் அழைக்கிற போது சில சந்தர்ப்பங்களில் இவரை அழைக்கலாமா என்று ஒரு ஆலோசனைக்காக நம்மிடத்தில் கேட்கும் போது அவர்களிடத்தில் நான் சொன்ன ஒரு வாசகம், அழைப்பதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு ஆலிம், இவர் சுன்னத்துல் ஜமாத் ஆலிம் என்கிற முத்திரை நாகூர் ஷரீஃபிலே தான் குத்தப்படுகிறது. எனவே நீங்கள் அழைப்பவர்களை நீங்கள் அழைத்து விட்டீர்கள் என்பதாலே பாமர மக்கள் இனி இவர் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர் என்று அடையாளம் காண வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய அழைப்புகள் இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டு, சுன்னத்துல் ஜமாத்துடைய ஆலிம்கள், உலமாக்களுக்கு அங்கீகாரம் அந்த பாதுஷா நாயகத்தினுடைய தர்பாரில் தங்களுடைய நெற்றிகளை வைத்து அந்த வெள்ளித்தளத்தில் நெற்றிகளை பதித்து, இதழ்களை பதித்து அங்கே குனிகிற அளவிற்கு யாருக்கு உள்ளம் பணிகிறதோ அவர்கள் தான் இது எழுந்திருக்கவே முடியும். அங்கே போய் குனிய வேண்டும். அங்கே குனிந்தால் தான் நிமிர முடியும். சராசரியாக அங்கே போய் நிமிர்ந்து நின்றுவிட்டு போகிறவர்கள் அல்ல, அங்கே குனிய வேண்டும். நாகூர் ஷரீஃப்ல தர்பாரிலே மதார் பள்ளிவாசல், அதனுடைய வெளியிலே பயான் நடக்கும். அந்த பள்ளியினுடைய மேடை போல் அமைந்திருக்கக்கூடிய அங்கே உலமாக்கள், பெரியவர்கள், சாபுமார்கள் இருப்பார்கள். அங்கே இருந்து அடுத்து ஹஜ்ரத் அவர்கள் பேசுவார்கள் என்று சொன்னவுடன் அங்கிருந்து 2 படிகள் கீழே இறங்கி தளத்திலே மக்கள் இருக்கிற இடத்திலே நின்று பேச வேண்டும். அப்போதுதான் என் உள்ளத்தில் ஒரு உணர்வு ஏற்பட்டது, நாங்கள் மற்ற ஊர்களில் மேடை ஏறி பேசுவோம், நாகூர் ஷரீஃபில் வந்தால் மேடையிலிருந்து கீழே இறங்கி பேசுவோம். அது நாகூர் ஷரீஃபினுடைய தன்மை. அது தென்னகத்தின் மதீனா ஷரீஃப். இந்த நூலிலே ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறேன். எதற்காக என்றால், அல் ஜும்அத்து ஹஜ்ஜுல் ஃபுகராஇ வ ஈதுல் மசாகின், ஜும்மா தொழுகை ஏழை எளியவர்களுக்கு ஹஜ் என்றும் ஏழை எளியவர்களுக்கு பெருநாள் என்றும் ஹதீஸ் இருக்கிறது. அப்ப ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு எங்கே போகிறோம்? பள்ளிவாசலுக்கு போகிறோம். ஜும்மா தொழுகை பாடி பள்ளிவாசல்ல போய் ஜும்மா தொழுகை போனால் ஹஜ் ஒரு ஏழை எளியவர்களுக்கு அது ஹஜ்ஜாக இருக்கிறது. ஹஜ்
ஹஜ்ஜை முடித்து விட்டால் ஜியாரத்திற்கு போக வேண்டுமே. இறை இல்லங்கள், உலகமெல்லாம் இருக்கிற இறை இல்லங்கள் அனைத்தும் காபாவுடைய தலங்கள், இறை இல்லங்கள். அங்க போனா ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைத்துவிடும். ஆனா ஜியாரத்து, மதீனத்துல் நபியினுடைய ஜியாரத் பாக்கியம் எப்படி கிடைக்கும்? அதற்குத்தான் அல்லாஹ் ஆங்காங்கே இறைநேசர்களுடைய தலங்களை வைத்திருக்கிறான். அந்த இறை தூதர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, குலூபுஹும் ககுலூபில் அன்பியா, இறைநேசர்கள் நபிமார்களுடைய இதயங்களை பெற்றவர்கள். அப்படி அந்த இதயங்களை பெற்றவர்கள், அந்த இதயங்களை பெற்றவர்கள், அந்த இதயங்களை பெற்றவர்களை பெற்றவர்கள் அவர்கள் வாழுகிற அந்த திருத்தலங்கள் நமக்கு திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவை தருகிற தென்னகத்தினுடைய மதீனா ஷரீஃபாக நாம ஷரீஃப். அதனால்தான் இன்றைக்கு எத்தனை பேரும் புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்துக்குரிய மௌலானா மன்சூர் சிராஜி அவர்கள் சொன்னார்களே, இன்றைக்கு உலகம், இன்றைக்கு தமிழகம், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இணையதளங்களிலே, முகநூலிலே, வாட்ஸ்அப்பிலே, இன்ஸ்டாகிராமிலே, ட்விட்டரிலே எங்கும் ஒரே செய்தி பரவிக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒருவன் இழிவாக பேசிவிட்டான் என்று உள்ளம் கொதிக்கிறது, உதிரம் சூடேறுகிறது. ஆகத்தான் வேண்டும், அப்படி கொதிக்கத்தான் வேண்டும், அப்படி சூடேறத்தான் வேண்டும். அது கூட இல்லை என்றால் இவன் என்ன சுன்னத்துல் ஜமாஅத்துடைய முஸ்லிம்? அதே நேரம் ஹஜ்ரத் அவர்கள், மன்சூர் சிராஜி ஹஜ்ரத் அவர்கள் இன்னொரு கோணத்திலே நமக்கு சொன்னார்களே, அந்த மனிதருக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். ஆமீன். நாம் துஆ செய்வோம். ஒரு விஷயம், யாரெல்லாம் இப்படி வரம்பு மீறி இகழ்கிறார்களோ அவர்கள் அப்படியே யூட்டர்ன் எடுத்து திரும்ப வந்துதான் ஆகும். அல்லாஹ் அப்படி ஒரு சூழ்நிலையை வைத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி வருவான். ஆனால் இங்கே நாம் இன்னொன்றை கவனிக்க வேண்டும். நம்மோடு சேர்ந்து போராட்டங்களிலே, ஆர்ப்பாட்டங்களிலே அவன் இப்படி பேசிவிட்டான் என்று குரல் கொடுக்கக்கூடியவர்களில் சில குள்ளநரிகளின் கூட்டங்களும் இருக்கின்றன. எங்க நபியை எப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி. நேற்று நீங்கள் அப்படித்தானே பேசினீர்கள். நீங்கள் விதைத்த விதைதானே இன்றைக்கு விஷ விதை, அதுதானே விஷ விருட்சமாக இருக்கிறது. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் யார்? அவர்களை பற்றி, அவர்களுடைய குணங்களை பற்றி இந்த சமூகத்திற்கு எடுத்துச் சொல்வதற்கான மீளாத விளக்கம் தானே அடித்தளங்களாக இருந்தன. ரசூலுல்லாஹை பற்றி எடுத்துச் சொல்லக்கூடிய அடித்தளங்களாக இருந்தவைகளை மீளாத விளக்கங்கள். அங்கே சகோதர சமுதாய மக்கள் வந்து கலந்து கொண்டார்களே, மேடையிலே வந்து பேசினார்களே, மேடையிலே இருந்தார்களே, அதற்கு அந்த மீளாத விழாக்கள் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சகோதர சமுதாய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த பாலங்களாக இருந்த மீளாத விழாக்களை வேண்டாம் என்று மறுத்துவிட்டு, தடுத்துவிட்டு, இன்றைக்கு ஆடு நனைகிறது என்று ஓனாய் கதறியது போல, அழுதது போல இவர்கள் அழுகிற இந்த அழுகை ஓனாயினுடைய அழுகை. ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இறை நேசர்கள் அவர்கள் தான் சகோதர சமுதாய மக்களுக்கும் நமக்குமான ஒரு பாலம், சமத்துவத்தை ஏற்படுத்தியவர்கள். பள்ளிவாசல்களுக்குள்ளாக சகோதர சமுதாய மக்கள் வர முடியாது. அங்கே இறைவனை வணங்குவதற்காக செல்கிற போது அங்கே முஸ்லிம்கள் மட்டும்தான் உள்ளே தர முடியும். ஆனால் இறை நேசர்களுடைய தர்பாரில் நாகூர் ஷரீஃபில் என்று போய் பாருங்கள். என் ஆலிமின் அவ் ஃபாதிரின் அவ் தாஜிரின், பெரும் பெரும் ஆலிம்கள், பெரும் பெரும் சிறப்புக்குரிய பாதில்கள், பெரும் பெரும் வியாபாரிகள் மட்டுமல்ல, ஹத்தன் நசாரா பல் வராமன் ஹாசிரி, நசாராக்கள், கிறிஸ்தவர்கள், சகோதர சமுதாய மக்கள். அதிலும் கூட இந்த வைத்திய எழுதிய சதகத்துல்லா அப்பா சொல்கிறார்கள், பல் வராமன் ஹாசிரி, பிராமண சகோதர சமுதாய மக்கள், குறிப்பாக
ஏன் இந்து சகோதரர்களில் அவர்களுக்குள்ளால் பல ஜாதிகள் உண்டு, அவர்களுக்குள்ளாலே பல பிரிவுகள் உண்டு, அவர்களில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. அவர்களில் ஏற்றமானவர்கள் என்று அவர்கள் நிர்ணயித்து வைத்திருக்கிற பிராமண சமுதாய சகோதரர்கள் அவர்களும் கூட எங்கே நாகநாயகத்தினுடைய தர்பாரிலே. அதனாலே தான் இன்றைக்கு பாதுஷா நாயகத்தினுடைய தர்பாரிலே அவர்களுடைய முபாரக்கான அந்த ரௌலாவிலே போர்த்தப்படுகிற ஒரு போர்வை, மற்ற எல்லா தர்பார்களிலும் நாம ஒரு போர்வை கொண்டு போய் கொடுத்தா வாங்கி போட்டுருவாங்க. நாகூர் ஷரீஃபிலே மட்டும் ஒரே ஒரு போர்வை தான் வருடம் முழுவதும் அதுதான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த போர்வையை நெய்து அதை கொண்டு போய் கொடுத்து அவர்களுடைய முபாரக்கான ரௌலாவில் போடப்படுகிற அந்த போர்வையை கொண்டு போய் கொடுக்கிற பாக்கியம் யாருக்கு இருக்கிறது தெரியுமா? எந்த ஆளுங்களுக்கு இல்லை, ஆஜிமார்களுக்கு இல்லை. இருந்து போகிற எராயபுரத்திலிருந்து போகிற பழனியாண்டி பிள்ளை என்கிற அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இன்றளவும் கொண்டு போய் அதை கொடுக்கிறார். எத்தனை டெக்ஸ்டைல் அதிபர்கள் முஸ்லிம்களிலே இருக்கிறார். விரல் அசைத்தால் நீங்க கொடுங்கன்னு சொன்னால் யார் யாராக துணிகளை கொண்டு போய் கொட்டி விடுவதற்கு காத்திருக்கிற எத்தனை முஸ்லிம் ஆலிமார்கள், டெக்ஸ்டைல் அதிபர்கள், ஓனர்கள் இருக்கிறார்களே. யாருக்கும் கிடைக்கவில்லை அந்த வாக்கியம், பயணியாண்டி கிடைக்கிறானே. நாகூர் ஷரீஃபினுடைய அந்த முபாரக்கான மினாரா இருக்கிறதே, அந்த மினாராவை கட்டி கொடுத்தவர் யார்? தஞ்சையை ஆண்ட மன்னர் பிரதாப் சிங் அவரால் கட்டி கொடுக்கப்பட்ட மினாரா. நாகூர் ஷரீஃப் என்கிற அந்த ஊர் நாகூர் நாயகத்திற்கு யாராலே கொடுக்கப்பட்டது? தஞ்சையை ஆண்ட மன்னர் அச்சுதப்பராக. அந்த மினாராவின் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தங்க கலசம் மகாதேவரையராலே, அந்த முபாரக்கான வெள்ளி தகடு வாசல் ராஜேந்திரன் என்பவராலே, அந்த நாகூர் ஷரீஃபினுடைய கொடை சிங்கப்பூரில் இருந்து நாகப்பட்டினத்திற்கு வந்து அந்த நாகப்பட்டினத்திலிருந்து அதை கொண்டு வருகிற போது கப்பலில் அங்கிருந்து அதை கொண்டு வருவார்களே, நாகப்பட்டினத்திலிருந்து நாகூர் ஷரீஃபிற்கு வருகிறதே, அப்படி கொண்டு வருகிற சகோதரர்கள் யார் தெரியுமா? செட்டியார்கள். அந்த ஊர்வலம் வரும்போது ஒரு பல்லக்கு வரும், அந்த பல்லக்குக்கு பெயரே செட்டி பல்லக்கு. அப்படி அவர்கள் நாகப்பட்டினத்திலிருந்து கொண்டு வந்து நாகூருடைய எல்லைக்கு வருகிற போது இந்த நாகூர் ஷரீஃபில் இருந்து சாபமார்களில் ஒருவர் அங்கே ஊருக்கு வெளியிலே சென்று அங்கே கூடாரம் வைத்திருக்கிற இடத்தில் அமர்ந்திருந்து அவர்கள் வருகைக்காக காத்திருந்து அவர்கள் வந்தவுடன் அவர்களிடமிருந்து போர்வையை வாங்கிக் கொண்டு வந்திருக்கக்கூடிய மீனவ சகோதரர்கள், சகோதர சமுதாயத்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் பூமாலை போர்த்தி அவர்களை கட்டி அணைத்து ஆலிங்கனம் செய்து அவர்களிடமிருந்து ஊரின் எல்லையிலிருந்து வாங்குவதற்கு செல்கிறார்கள். சாபமார்கள் கொண்டு வருகிறவர்கள் சகோதர சமுதாயத்தவர்கள். நாகூர் ஷரீஃபினுடைய ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்தா ரத்தின செட்டியார் மடம் என்று இருக்கிறது. முஸ்லிம்களுக்காக, இந்துக்களுக்காக 2 மடம் இருக்கிறது. யாரு? ரத்தின செட்டியார். பழனியாண்டி பிள்ளை மடம் என்று இருக்கிறது. பாத்தியா வீடு ஒரு வீடு இருக்கு. நாகூர் ஷரீஃப் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்தார். இந்த முபாரக்கான கொடியேற்றப்பட்டதிலிருந்து கொடியிறக்கப்படுகிற வரை இந்த 14 நாட்களும் அந்த வீட்டில் வருகிறவர்களுக்கெல்லாம் அன்னதானம் வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அந்த மாத்தினார் வீடு முஸ்லிம்களுடைய வீடு அல்ல, சகோதர சமுதாயத்தவர்களுடைய. இப்படி ஒரு இறுக்கமான பலம் இதை ஏற்படுத்தியவர்கள் யார்? அப்படி வருகிறவர்கள் பிரதாப் சிங் என்ன வேண்டும் என்று நாயகத்தினுடைய தர்பாரிலே மினாராவை கட்டி வைத்தாரே. அச்சுதப்ப நாயக்கர் பாதுஷா நாயகத்தினுடைய அந்த பயணத்தின் போது தஞ்சாவூருக்கு வருகிறார்கள். இப்படி ஒரு மகான் வந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி கிடைத்து அவர்களை கண்ணியத்தோடு கௌரவத்தோடு தன்னுடைய மன்னர் இடத்திற்கு அழைப்பிக்கப்பட்டு அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், எங்களுடைய மன்னர் செய்வினை செய்யப்பட்டு கிடக்கிறார், அவருக்கு சுகம் தாருங்கள் என்று கேட்ட போது பாதுஷா நாயகம் பார்த்தவுடன் புரிந்து போய்விட்டது.
மகன் யூசுப் தாலாவை அனுப்பி இந்த மாளிகையினுடைய உப்பரிகையிலே ஒரு புறா கிடக்கிறது, அதை எடுத்து வாருங்கள் என்கிறார்கள். புறா பறக்கவில்லை, கிடக்கிறது. எடுத்து வந்தால் 11 முள்ளு தைக்கப்பட்டிருக்கிறது. அது பறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை, பறக்கவும் முடியாமல் இறக்கவும் இல்லாமல் வதைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த நிலையில் அதன் முட்களை தன் கைகளாலேயே ஒவ்வொன்றாக உருவுகிறார்கள். அப்படி உருவுகிற போது சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் 2 சூறாக்களை ஓதி அதனுடைய 11 ஆயத்துக்களை ஓதி ஒவ்வொன்றாக உருவுகிறார்கள். அப்பொழுதே அதிசயம் நடந்தது. அச்சுதப்பர் கிடையாக கடந்தவர், முடமாக கடந்தவர், அசைவற்று கடந்தவர் எழுந்தார், அசைந்தார், நடந்தார். அத்தனை பேரும் பார்க்கிறார்கள். குடும்பத்தவர்கள் இருக்கிறார்கள், மன்னரின் மனைவி இருக்கிறார், மந்திரி பிரதானிகள் இருக்கிறார்கள். அந்த அரசவையினுடைய மருத்துவர்கள் கையறு நிலையில் இதற்கு எங்களால் மருத்துவம் செய்ய முடியாது என்று கையறு நிலையிலே இருக்கிற மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அரசர் அல்லவா, அவருக்கு மருத்துவம் செய்வதற்காக வேண்டிய அழைக்கப்பட்ட சிறப்பு மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு முன்னாலே பாதுஷா நாயகம் அவர்கள் செய்து காட்டிய இந்த அதிசயத்தை பார்த்து அத்தனை பேரும் விழி பிதுங்கி போய் இமைக்க மறந்து திகைத்து போய் நிற்கிறார்களே. அவர்களிடத்தில் மன்னரின் மனைவி கேட்கிறார், பாதுஷா நாயகமே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட போது அங்கே ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் அத்தனை பேரும் முஸ்லிம் ஆகிவிடுங்கள் என்று சொல்லி இருந்தார். அத்தனை பேரும் முஸ்லிம்கள். அது அல்ல தாவத், அது அல்ல தாவத். அப்படி காட்டி நடத்தவில்லை. மாறாக யார் யாருடைய உள்ளங்களில் எப்படி எப்படி ஊடுருவ வேண்டுமோ அப்படி அப்படி ஊடுருவினார்கள். பாதுஷாநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு பயணத்தின் போது ஒரு ஊரிலே அவர்கள் வந்து தங்கி இருக்கிறார்கள். ஒரு தோட்டம், அங்கே ஒரு சூனியக்காரன் வந்திருக்கிற பாதுஷா நாயகத்தையும் அவர்களோடு வந்திருக்கிற 404 சீடர்களை பார்த்துவிட்டு, இப்படி ஒரு பரதேசி கூட்டம் இங்கே வந்திருக்கிறது, எழுந்திருங்கள் எழுந்திருங்கள், இது தூய்மையான இடம், நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். பாதுஷா நாயகம் சொன்னாங்க, நாங்க தான் தூய்மையானவர்கள், ஈமான் இருக்கு. இன்னவல் முஷ்ரிகூன நஜசுன், அல்லாஹ் அசுத்தம் என்கிறான். நாங்கள் தான் தூய்மையானவர்கள், நாங்கள் பிரார்த்தித்தால் நடப்போம், நாங்கள் கையேந்தினால் இறைவன் அங்கீகரிப்பான், எங்களை எப்படி நீ தூய்மையற்றவர்கள் என்று சொல்ல முடியும்? அவன் ஒரு சூரியக்காரன், சூரியம் செய்தான், குச்சிகளை எடுத்து போட்டால் அவை பாம்புகளாக வந்தன. இதெல்லாம் எங்களுக்கு அதர பழசு. குச்சியை எடுத்து போட்டால் பாம்பாக வருவதெல்லாம் எங்களுக்கு ஆக பழசு. செய்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேயே நடந்து போய்விட்டது. பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தார்கள், ஒரு பார்வை பார்த்தார்கள், பாம்புகளாக நெளிந்து கொண்டிருந்தவை எல்லாம் காணாமல் போய்விட்டது, காணாமல் போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில சரி இது முறியடிக்கப்பட்டு விட்டது, நடக்கக்கூடாத நடக்க முடியாத ஒன்றை சொல்வோம், தன்மானத்தை காக்க வேண்டுமே, என்ன செய்யலாம்? அந்த மன்னன், அந்த சூரியக்காரன் சொன்னா, அங்க ஒரு மரம் இருக்கு பாருங்க, அரச மரம், ஆலமரம். இந்த மரம் நகன்று போய் பக்கத்திலே ஓடுகிற நதியிலே போய் தண்ணீர் குடிக்க வேண்டும். அதை முழுவதும் குடித்து விட்டு திரும்ப நடந்துங்க வரணும். உங்களால் முடிஞ்சா செய்யுங்க. இதுவும் ரொம்ப பழசுதான், இதுவும் ரொம்ப பழசு. ஜாத்திலி தாவதிகில் அஷ்ஜாரு சாஜிததன் தம்ஷி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஒரு அப்படிதான் சொன்னான், மரம் உங்களுக்கு வந்து சலாம் சொல்லணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை நீயே போய் சொல்லுனா, நீயே போய் சொல்லு, நான் அழைத்ததா? அவனை பேச வைக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரத்தோடு பேசுவார்களா, மிருகங்களோடு பேசுவார்களா? அட உடனே படையர்களோடயே பேசுறாங்க, மரத்தோட பேச மாட்டாங்க. அபூஜஹலோடும் உத்பாவோடும் ஷைபாவோடும் பேசியவர்கள், அபூஜஹல் மடமைக்கு தலைவர், அவரோடையே பேசியவர்கள் மரத்தோடு பேச மாட்டார்கள், பறவைகளோடு பேச மாட்டார்கள். பேசினார்கள், உடும்போடு பேசினார்கள், ஒட்டகத்தோடு பேசினார்கள், கோவேறு கழுதையோடு பேசினார்கள், புழுவோடு பேசினார்கள், பறவைகளோடு பேசினார்கள். அவங்க பேசுறது அற்புதம் இல்ல,
அதை கேட்டு வந்தவன் சொன்னா நீ போய் சொல்லுங்க, நீ போய் மதத்திட்ட சொல்லு, நான் கூப்பிடுறேன். அந்த மனிதன் போய் சொன்னான். மரம் பூண்டோடு வேரோடு விழுங்கி ஆடி அசைந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாரில் வந்து ஜாத்திரி தாவத்தில் அஷ்ஜாரு சாஜிதத்தன் ரசூலுல்லாஹ் சஜ்தா செய்த நிலையில மரம் வந்தது. மரம் சஜ்தா செய்தது. இடையே ஒரு செய்தி உலமாக்கள் இருப்பதற்காக பதிவு செய்வதற்காக சொல்கிறேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய அஃஸருல் உலமா தேர்வு சில ஆண்டுகளுக்கு முன்னாலே அதனுடைய கொஸ்டின் பேப்பர் ஒரு மாணவரிடமிருந்து எடுத்து பார்க்கிறேன். அஃஸருல் உலமா என்று எல்லோரும் எழுதுகிறார்கள். மாற்றுக் கொள்கைக்காரர்கள் வஹாபிகள் கூட எழுதுகிறார்கள். ஆனா அதனுடைய பாடத்திட்டத்துல ஒன்று குர்தா ஷரீஃப் இருக்கிறது. இவங்களுக்கு அஃஸருல் உலமா பட்டம் வேண்டும் என்பதற்காக குர்தா ஷரீஃபை பரீட்சை தேர்வு எழுதிதான் பட்டம் வாங்குகிறார்கள். வேண்டாம் என்று போகிற அளவிற்கு அவர்களுக்கு திராணி இல்லை. குர்தா ஷரீஃப் வார்த்தையை எழுதித்தான் அஃஸருல் உலமா என்ற பட்டமே வாங்குகிறார்கள். சரி, அதை எடுத்து பார்த்தால் அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஜாத்திரி தாவத்திகள் அஷ்ஜாரு பிலா சாஜிதத்தின் எழுதிருக்கலாம். சஜிதா செய்யாமல் வந்தது கேள்வி கேட்டவனுடைய குபாலத்தனம் அது. அன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் சரியில்லை. இல்லையானால் இன்றைக்கும் கூட இணையதளத்தின் வழியாக நான் உலகத்துக்கு பதிவு செய்கிறேன். இதை செய்கிறவன் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டியவன். ஒரு சிலபஸ மாற்றி கேள்வியை எழுதினால் அன்றைக்கு தேர்வுகளத்தில் நாம் இருந்திருந்தால் தேர்வை நிறுத்தி இருப்போம். ஜாத்திரி தாவத்தில் அஷ்ஜாரு சாஜிதத்தன் சஜதா செய்தவாறு வந்தது. நாகூர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த சூரியக்காரன் சொன்னானே, போய் அந்த மரம் போய் கண்ணீர் குடிக்க வேண்டும். பாதுஷா நாயகம் அவருடைய கண்ண செய்து அது அப்படியே நடந்து விட்டது. நடந்ததுடனே இந்த மனிதன் பார்த்தால் இதற்கு மேலாக ஒன்றும் செய்ய முடியாது. ஒட்டுமொத்த சமூகமும் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள். ஒட்டுமொத்த பேரும் இஸ்லாம் ஆகிவிட்டார்கள். அப்படி அத்தனை பேரும் இங்கே இஸ்லாம் ஆனாங்களே, ஏன் அச்சுதப்ப நாயகர் இடத்துல அத்தனை பேர் இஸ்லாத்துல வந்திருக்குன்னு சொல்லல? காஜாநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தர்பாரில் 90 லட்சம் பேர் அவர்களுடைய திருக்கரத்துடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே, அது அவர்களுடைய பிரச்சாரத்தின் மூலமாக அல்ல, அது அவர்களுடைய பிரசுரங்களின் மூலமாக அல்ல, அவர்களுடைய காணொலி காட்சிகளின் மூலமாக அல்ல, வீடியோ நிகழ்ச்சிகளின் மூலமாக அல்ல. இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்று வாரந்தோறும் அவர்கள் நடத்திய தொலைக்காட்சி பிரச்சாரங்களின் வழியாக அல்ல, விளம்பரங்களின் வெளிச்சங்களாலே அல்ல, வாழ்க்கையாலே மட்டுமல்ல. வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், அவர்களுடைய திருமுகத்தை பார்த்தவுடனே அந்த ஒளி பிரவாகத்தில் அவர்களுக்கு பின்னாலே பணிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை பார்த்த போது ஆமாம், அதைத்தான் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன் அவுலியாவுல்லாஹ், அவுலியாக்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நேசர்கள். இதா ரூ துகிரல்லாஹ், அவர்களை பார்த்தால் அல்லாஹ் ஞாபகத்திற்கு வரும். யாரை பார்த்தால் அல்லாஹ் ஞாபகம் வருகிறதோ அவர்கள் அவுலியாக்கள். அப்படியானால் என்ன பொருள்? அல்லாஹ்வை நினைவுபடுத்த வேண்டும், அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும் என்றால் அவுலியாக்களை பாருங்க. அவுலியாக்களை பார்த்தால் அல்லாஹ் நினைவுக்கு வருவான். அப்படி 90 லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே, அவர்கள் செய்த தாவத்தை விடவா இன்றைக்கு யாரும் செய்து விட முடியும்? அப்படி யார் செய்தது? அப்படி இன்றைக்கு பாதுஷா நாயகத்தினுடைய தர்பாரில் லட்ச மக்கள் ஆண்டு முழுவதும் உருஸ் காலங்களில் மட்டுமல்ல வெள்ளி திங்கள் நாட்களில் நீங்க ட்ரெயின்ல புக் பண்ணி பாருங்க, டிக்கெட் வருடம் முழுவதும் வெள்ளி திங்கள் ட்ரெயின்ல டிக்கெட் நாட் அவைலபிள். என்ன காரணம்? நவூர் ஷரீஃபை நோக்கி படைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார். வாரந்தோறும் பள்ளிக்கூட லீவுகளில், தங்களுடைய வியாபார தலங்களுடைய விடுமுறை காலங்களில், கோடை கால லீவுகளில் மட்டுமல்ல, தங்கள் பிள்ளைகளை வீடுகளிலே சீர் சிறப்புகளில் திருமணம் என்றாலோ, திருமணம் நடக்க வேண்டும் என்றாலோ, திருமணம் நடந்து விட்டது என்றாலோ, குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றாலோ, குழந்தை பிறந்து விட்டது என்றாலோ, வேலை வேண்டும் என்றாலோ, வேலை கிடைத்து விட்டது என்று சொன்னாலோ, விண்ணப்பங்களோடோ
அல்லது நன்றி செலுத்துகிற மனுக்களோடோ அல்லது எந்த விண்ணப்பங்களும் இன்றி சும்மா அவருடைய தர்பாரிலே வந்து நின்று பார்த்துவிட்டு எந்த கோரிக்கைகளும் இல்லாமல் போகிற எத்தனை பேர்? பாவா உங்களை கேட்கிறேன்னு நினைக்கிறீங்க, உங்க பொண்ணாயத்தால் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை பேர்? இப்படி இருக்கிற அந்த மக்களில் முஸ்லிம்களை விட பண்படங்கு இருக்கிற மக்கள் யார்? சகோதர சமுதாய மக்கள். இந்துக்கள் உண்டு, கிறிஸ்தவர்கள் உண்டு, ஜெயினர்கள் உண்டு, சீக்கியர்கள் உண்டு, எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களே. அந்த அத்தனை நிற்கிறவர்களில் யாரேனும் ஒரு கல்யாணராமன் இருப்பானா? அப்படி இருக்கிறவர்களில் ஒரு கல்யாணராமன் இருப்பானா? இருக்க மாட்டான். ஏன்? அப்படி தர்காக்களோடு தொடர்பு வந்தால் அவர்களுடைய இதயங்களில் இஸ்லாத்தை பற்றிய ஒரு இலக்கிய உணர்வு, முஸ்லிம்களை பற்றிய ஒரு கண்ணிய உணர்வு ஏற்பட்டு விடுவதன் விளைவு. அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டால் தானே அந்த தர்பாருக்கு வர முடியும். அதாவது இதுதான் அதுவே முஸ்லிம் ஆகிவிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கமானது. அல்லாஹ் அப்படி சொல்லவில்லையே. உங்களுடைய ரப்பு நாடி இருந்தால் அத்தனை பேர் ஒரே சமூகமாக அமைத்திருப்போம் அல்லாஹ் சொல்கிறான். அப்படி அமைக்க வேண்டும் அல்லாஹ் நாடவில்லை. இல்லாமல் அனைவருக்கும் உங்களுடைய ரப்பு யாருக்கு கிருபை செய்தானோ அவர்களை தவிர. அப்படியானால் சகோதர சமுதாய மக்கள் வாழ்கிறார்களே, அவர்களுடைய இதயங்களில் இஸ்லாத்தை பற்றி, முஸ்லிம்களை பற்றி ஒரு இலகிய உணர்வு, மென்மையான உணர்வு, மேன்மையான உணர்வு ஏற்படுத்தியதற்கு காரணம் நாகூரின் நாயகர் இல்லையா? நாகூர் ஷரீஃபில் இத்தனை லட்சம் மக்கள், லட்சம் மக்கள், சகோதர சமுதாய மக்கள் கூடி குழுமுகிறார்களே. நாகூர் ஷரீஃபில் இருந்து இந்த பக்கம் 20 கிலோமீட்டர் வேளாங்கண்ணி கிறிஸ்தவ சகோதரர்களுடைய ஆலயம், இங்கே 18 கிலோமீட்டர் திருநள்ளார். தமிழகத்திலேயே அதிகமான இந்து மத ஆலயம் உள்ள ஊர் திருநள்ளார். நாகூர் ஷரீஃபில் இருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் இங்கே இந்து மத பெருமாலயம், இங்கே கிறிஸ்துவ ஆலயம். இரண்டுக்கும் நடுவிலே இறைநேசர் ஒலியுல்லா நாகூர் நாயகத்துடைய தர்பார். அங்கே விட்டுவிட்டு அல்லது அங்கே விட்டுவிட்டு இங்கே வந்து சகோதர சமுதாய மக்கள் குவிவதற்கு காரணம் இதெல்லையா? இவர்களுடைய இதயத்தில் முஸ்லிம்களை பற்றி யாராவது தவறான உணர்வை ஊட்ட முடியுமா? அப்படி தன்னை நாடி வருகிற, நம்பி வருகிறவர்களுடைய இதயங்களில், அவர்களுடைய உள்ளங்களில் இஸ்லாத்தை பற்றிய உணர்வை ஊட்டுகிறார்களே, இதல்லவா தாவத். அப்படி இன்றைக்கும் அத்தனை பேர் இஸ்லாத்தில் முஸ்லிம் ஆயிரணும்னு சொல்லல. ஆனால் நாயகம் அவர்கள் யாரை நாடுகிறார்களோ அவர்கள் அந்தந்த மண்ணிலேயே நின்று தூய மார்க்கம் இஸ்லாத்தை தழுவி செல்வதற்கும் ஆதாரங்கள் இன்னமும் உண்டு. அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை இளைஞர்கள், எத்தனை உள்ளங்களிலே ஓடுவது. அப்படி அந்த இத்தனை லட்சம் மக்களுக்கு மத்தியில் வாழுகிற இந்த மண்ணில் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்திய தலங்கள் தானே தர்காக்கள். ஒரு நாகூர் ஷரீஃப் மட்டுமல்ல, திருச்சி தௌலியாவுடைய தர்பாரிலே சென்று பாருங்கள், ஏர்வாடி செய்தி இப்ராஹிம் பாஷா தர்பாரிலே சென்று பாருங்கள், ஆத்தங்கர பள்ளிவாசலிலே போய் பாருங்கள், சென்னையிலே செய்து மூசா ஷா காலனி தர்பாரிலே பாருங்கள், மோத்திபாவா தர்பாரிலே பாருங்கள், கோலம் தமிழ் அன்சாரி அல்லாஹ் தர்பாரிலே பாருங்கள், செய்து தஸ்தகீர் ஷா வலியுல்லா தர்பாரிலே பாருங்கள். இப்படி இந்தியா முழுவதும் சென்று பாருங்கள், அஜ்மீர் தர்பாரிலே சென்று பாருங்கள். ஆட்சி கட்டிலே அமர்ந்துவிட்டு முஸ்லிம்களை கருவறுக்க துணிகிற ஆட்சியாளர்கள் கூட அஜ்மீரின் பேரரசர் அந்த காஜா நாயகத்தினுடைய தர்பாரிலே வந்து தடை தாழ்த்துகிறார்களே. ரோஜாக்களை சுமந்து கொண்டு, ரோஜாக்களை தலைகளிலே சுமந்து கொண்டு தலை பணிகிறார்களே. அப்படி நாடாளுகிற ராஜாக்களை பணிய செய்தவர்கள் இல்லையா காஜா? அப்படி பணி செய்த அம்சம் எது? ஆட்சியாளர்கள் தங்கள் ஆட்சி கட்டிலே சகல விதமான அசுர பலத்தோடு அமைந்து விட்டதற்கு பிறகு அவர்கள் அஜ்மீருக்கு வரவில்லை என்று யார் கோபித்தது? ஆனால் அவர்களுடைய உள்ளங்களில் ஊடுருவி அவர்களுடைய இதயங்களிலே
நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி இறைநேசர்களின் ஆட்சி. அந்த ஆட்சி, அந்த காட்சிகளை மாற்றுவதற்குத்தானே இந்த வஹாபிய பரிவாரங்கள், வஹாபிய கும்பகம் அவர்கள் செய்த சூழ்ச்சியாலே தானே இன்றைக்கு சமுதாயம் பிளவுபட்டு போய் கிடக்கிறது. லட்சோபலட்சம் மக்கள் தர்காக்களில் கூடுகிற போது, குழுமுகிற போது அங்கே சகோதர சமுதாயம், அங்கே பேணப்படுகிற சமத்துவம், அங்கே பேணப்படுகிற சகோதரத்துவம், அங்கே என்ன நடந்தது? அங்கே என்ன நடந்து விட்டது? ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு இருக்குமா? இத்தனை ஆண்டு காலத்தில் ஒரு ஊசி முனை அளவுக்கு முஸ்லிம்களுக்கும் சகோதர சமுதாய மக்களுக்கும் மத்தியிலே ஒரு உரசல் ஏதோ ஒன்று இன்று நாள் வரையிலே நடந்ததாக ஒரு வரலாற்று குறிப்பு உண்டா? அதனால பாதுஷா நாயகத்தினுடைய வரலாறு என்பது அவர்கள் வாழ்ந்த காலத்தினுடைய வரலாறு அல்ல, இன்றைக்கும் அவர்கள் நிகழ்த்திக் கொண்டிருக்கிற நடைமுறை நிதர்சன வரலாற்றை நாம் பார்க்க வேண்டும், அதே பதிவு செய்ய வேண்டும். அப்படி பதிவு செய்யக்கூடிய நிகழ்வுகளை இதயங்களில் ஊட்டுகிற நிகழ்வுகளாகத்தான் இப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. இது போன்ற நிகழ்வுகள் இல்லங்கள் தோறும் நடக்க வேண்டும், மஹல்லாக்கள் தோறும் நடக்க வேண்டும், ஜமாத்துகள் தோறும் நடக்க வேண்டும், ஊர்தோறும் நடக்க வேண்டும். அதற்கு இது போன்ற உலமாக்களுக்கு பின்னால் நீங்கள் அசுர பலமாக நிற்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய என் அன்பிற்குரிய மௌலவி மன்சூர் சிராஜி, மௌலானா அப்துல் காதர் சமதானி, அஸாருத்தீன் கலீமி, இது போன்ற உலமாக்கள் இந்த மஹல்லாக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். தன்னார்வலர்கள், சுயநலமற்றவர்கள் முன்னாடி வைத்துக் கொண்டு பேசவில்லை. ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, இன்றைக்கு வஹாபிய கும்பலை எதிர்த்து களத்திலே நின்று விவாத களங்களை கண்டு நம்முடைய தன்மானங்களை காக்க சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், எங்களுடைய உஸ்தாத் விருந்தகை ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள், மௌலவி முஸ்தபா முஸ்லிமி அவர்கள் அத்துணை பெரும் விவாதத்திற்கு வருகிறீர்களா என்று கேட்டுக் கொண்டிருந்தவர்களுடைய நாடி நரம்புகளை ஒடுங்கக்கூடியவர்கள், விடதி முடியை பிடித்து உருப்பியவர்கள் பின்னங்கால் விடதியில் கூட ஓடுகிறார்களே, அப்படி ஓடச் செய்த உலமாக்கள் அவர்களின் வாரிசுகளாக இன்றைக்கும் இந்த மஹல்லாக்களில் இருந்து கொண்டு எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு இந்த சமூகத்தில் சித்துளிகளாக இருந்து செதுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்குரிய சகோதர உலமா பெருமக்கள், இவர்களுக்கு அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து எல்லா விதமான வளங்களையும் வழங்கியல்வானாக, எல்லா விதமான பாதுகாப்பையும் வழங்கியல்வானாக, எல்லா பலங்களையும் வழங்கியல்வானாக என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய சேவை மென்மேலும் தொடர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அதற்கு இந்த சமூகத்தினுடைய பிரமுகர்கள், சமுதாய பிரமுகர்கள், தனவந்தர்கள், கண்ணியத்திற்குரிய மஹல்லாவுடைய நிர்வாகிகள், மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், நீங்களெல்லாம் அவர்களுக்கு பக்க பலமாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தினுடைய இரண்டு தளங்கள், உலமாக்களும் உமராக்களும் இணைந்து போகிற போதுதான் சமுதாயத்தினுடைய அந்த தேரை, அந்த வாகனத்தை செலுத்த முடியும். அதற்கு இரண்டு கைகளும் சேர்ந்து கொட்டினால் ஓசை கிளம்புவது போல உலமாக்களும் சமூக பிரமுகர்களும் சமுதாய தலைவர்களும் அவர்களுக்கு பக்க பலமாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தை, வளரும் சமுதாயத்தை, வரும் சமூகத்தை சத்திய சுன்னத் வல் ஜமாஅத்தின் மீது நிலைநிறுத்துவதற்கு சங்கல்பம் ஏற்போம். வல்ல ரஹ்மான் துணை புரிவானாக. ஆமீன். வாய்ப்புக்கு நன்றி. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. नारे तकबीर, नारे रिसालत, या गौस, उलमाए अहलुस सुन्नह जिंदाबाद। नारे तकबीर, नारे रिसालत, नारे तकबीर, नारे रिसालत, या गौस, या उलमाए अहलुस सुन्नह जिंदाबाद।